திருக்குறள் பொருள்பால் அரசியல் கல்வி அதிகாரம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடக்கவும் வேண்டும். திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தேங்க்ஸ் ராஜா சிங். ஸோ திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமறையாகவும் ஒரு வாழ்க்கை நெறி நூலாகவும் இருக்குது. திருக்குறளில் இருந்து அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், அதை திருக்குறளை பின்பற்றி நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த திருக்குறள் இந்த சித்திரை டிஎம்எம் சித்திரை திருவிழாவில் திருக்குறள் பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து தமிழ் ஆசிரியர்கள் சிசுபாரதி நேஷாவிலிருந்து தமிழ் ஆசிரியர்கள் கோவா, சித்ரா அண்ட் பத்மா இவங்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட்ஸில் வார இறுதி நாட்களில் ஜூம் காலில் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸ் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி திருக்குறள் ப்ரிலிம்ஸ் காலையில் நடந்தது. அதான் முதல் சுற்று, இறுதிக்கு தகுதி சுற்று நடந்தது. அதில் குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ குழந்தைங்களோட பேர் சொல்கிறேன், அவங்க ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ மூணு குரூப் திருக்குறள் நடந்தது. அதில் முதல் அணி தாரா சாய்குரு. சாய்குரு இருக்கீங்களா? வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. தாரா. ஸோ இப்போ திருக்குறள் ஜட்ஜஸை, சிசுபாரதி ஆசிரியர்களை திருக்குறள் ஃபைனல்ஸ் நடத்துவதற்கு அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. காலையில் ப்ரிலிமினரி நடந்துச்சு, அதில் குழந்தைகள்லாம் நல்லா பண்ணாங்க. இப்போ ஃபைனல்ஸ் பண்ண போகிறோம். இவங்க வயசு 3 to 6 இருக்காங்க. அவங்க ரெடியாம்மா? உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. சாய்குரு. தாரா. சரி, வேண்டுதல் அப்படிங்கிற குறள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கிற குறள். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாக்க யாண்டும் இடமே இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாக்க யாண்டும் இடமே இல்லை. நீங்க ரெடியாமா? தாரா ரெடியாமா? ஆமா. ஆமாங்க. அன்பு ஈனும். அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பனும் நாளா சிறப்பு. சாய்குரு ரெடியா? அகழ்வாரை. அகழ்வாரை தாங்க நிலம் போல இகழ்வார் போய்த்தல் தலை. தாரா ரெடியாமா? ஆமா. ஆமாங்க. கேடில். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லாம் மற்றையவை. ஓகே. மீனிங் தெரியுமா ரெண்டு பேத்துக்கும்? படிச்சிருக்கீங்களா? மீனிங் பொருள் படிச்சிருக்கீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? வான் சிறப்பு அதிகாரத்தில் நீரின்றி அப்படின்னு குறள் இருக்கு இல்லையா? அதோட மீனிங் தெரியுமா? பொருள் தெரியுமா? நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதுக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? சொல்றீங்களா? கிட்ட வச்சுக்கோங்க. வான் சிறப்பு. வான் சிறப்பு. அதுக்கு மீனிங் தெரியுமா தங்கம்? அதுக்கு மீனிங் கிட்ட வச்சுக்கோங்க. சொல்லுங்க. தண்ணி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. நீங்க ரெடியாம்மா? தாரா ரெடியா? ஆமா. ஆமாங்க. ஓகே. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதோட மீனிங் சொல்றீங்களாமா? அது பிராக்டிஸ் பண்ணல. மீனிங் எதுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு? வேண்டுதல் வேண்டாமை அன்பில்லா எல்லாம் தமக்குரிய அம்ரியா எம்ம முனியர் பறக்கு. ஓகே, ஏதோ ஒரு குறளுக்கு மீனிங் சொல்லுங்க.
நம்ம சாமி நினச்சிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த துன்பமே வராது. ஓகேம்மா, நல்லா பண்ணீங்க. குட் ஜாப். நல்லா இன்னும் கொஞ்சம் பலமாக கைத்தட்டலாம். ஏன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அழகாக திருக்குறள் கற்றுக்கிட்டு பொருளோடு வந்து சொல்கிறாங்க. நல்லா உற்சாகப்படுத்துங்க. நன்றி. ஓகேம்மா, நல்லா பண்ணீங்க. குட் ஜாப். தேங்க்யூ. குழந்தைங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க தான், ஆனால் அழகாக சொல்கிறாங்க, வார்த்தைகளை தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்த குரூப் வரீங்களாம்மா? மகிழினி, நிலா, கைரா. ரெடியாம்மா? இவங்க வந்து இவங்களும் காலையில் ப்ரிலிமினரி பண்ணாங்க. இவங்க வந்து 6 to 10 வயசு இவங்களுக்கு. அதே 10 குறள் தான் படிச்சிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்ட்டு மீனிங். ஒழுக்கு அப்படிங்கிற முடியல குறள் சொல்கிறீங்களா? எப்படி சொன்னாலும் சரி. ஆர்டரா சொல்கிறீங்களா? நிலா சொல்கிறீங்களா? ஒழுக்கு அப்படிங்கிற முடிகிற குறள் சொல்கிறீங்களா? என்னம்மா? ஒழுக்கு அதில் முடிகிற குறள். இட்ஸ் எண்டிங் இன் ஒழுக்கு. கேன் யூ சே? நீரின்றி அமையாத உலக எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு. கைரா, சிறப்புங்கிற முடிகிற குறள் சொல்றீங்களா? அம்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடசு சிறப்பு. மகிழினி தான். மகிழினி, விடும் அப்படிங்கிற முடிகிற குறள் சொல்றீங்களா? ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். அதிகாரம். ஓகேம்மா, நான் இப்போ ஒரு குறள் படிப்பேன். நீங்கள் எந்த அதிகாரம்னு சொல்கிறீங்களா? அதிகாரம். நான் குறள் படிப்பேன். நான் I'm going to say some kurals. So can you guys say it? அதிகாரம், which அதிகாரம் is it? Okay. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அது which அதிகாரம்? அரண் வலியுறுத்தல். Okay, good. கைரா, ரெடியாமா? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தெரியலையா? நீங்க ட்ரை பண்றீங்களாமா? செய் நன்றி அறிதல். ஓகே, நிலா ரெடியாமா? களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். கல்லாமை. கைரா, உங்களுக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உங்களுக்கு தெரியுமாமா? சொல்றீங்களா? நிலா சொல்றீங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொறையுடைமை. ஓகே. மீனிங். ஓகே ஓகே, மீனிங் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு குறள் சொல்லுவேன், அதுக்கு மீனிங் சொல்லணும், சரியா? நிலா ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நிலாலிருந்து ஆரம்பிக்கலாம். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதுக்கு மீனிங் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். தண்ணி இல்லாமல் உலகம் இல்லை, அறம் இல்லாமல் நல் வாழ்க்கை இல்லை. ஓகே, குட் ஜாப். ஓகே, கைரா ரெடியாமா? மீனிங் சொல்லணும், பொருள் சொல்லணும். ஓகே. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம யார்கிட்டயாவது அம்பா இருந்தோம், அவங்களும் நம்மளுக்கு அம்பு கொடுத்து நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கும். குட் ஜாப். ஓகே, நீங்கள் ரெடியாம்மா? மீனிங் சொல்லுங்கள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும்.
மீனிங் சொல்கிறீங்களா? திருடி திருடி கிடைக்கிற செல்வம் ஓகே, தேங்க்யூம்மா. யூ guys did good. Good. You guys did good, Nila. You did good. You guys did good. Thank you. Oh, more questions? It's okay. நம்ம கிளாஸ்ல பண்ணிக்கலாம். Okay? You did good. You guys did. ஓகே, இவங்களும் காலையில் ப்ரிலிமினரி பண்ணாங்க. இவங்க வந்து வயசு 11 to 15 இருக்காங்க. இவங்க பேர் புகழ். உங்கள் பேர் சொல்லிக்கிறீங்களா? புகழ். ஸ்ரீதன்யா. ஓகே ஓகே, நான் இப்போ குரல் முடிகிறதுல சொல்லுவேன், அது நீங்கள் சொல்லணும், சரியா? தரும் அப்படிங்கிற குரல், முடிகிற குரல். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இருப்பை தரும். நீங்க ரெடியாமா? தற்று. மெயின் தற்றுன்னு சொல்லட்டுமா? மெயின் தற்று. அப்படியா? அதிகாரம் ட்ரை பண்ணுறீங்களாம்மா? மீனிங் கேட்கலாமா? ஓகே, புகழ் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, அறிவுங்கிற முடியறதுக்கு சொல்கிறீங்களா? அறிவு. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா? எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு அதிகாரம் சொல்லுவேன், அதில் குரல் ஞாபகம் வருதான்னு கேட்க சொல்கிறீங்களா? ஓகே. இன்னா செய்யாமை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. ஓகே, குட் ஜாப். புகழ் ட்ரை பண்ணுறீங்களாம்மா? கல்வி. ஆம், தொட்டனை தூரும் மனக்கேண்டி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இன்னொரு அதிகாரம் சொல்லட்டுமா? அறிவுடைமை. எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காலம் அறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். மீனிங் சொல்றீங்களாம்மா? ஓகே ஓகே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்து தெல்லாம் தலை. உங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் கேள்வி செல்வம் தான் ரொம்ப சிறந்தது. நீங்க சொல்றீங்களா? ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி, வழக்கு நெறி. ஆம், தானம் கொடுக்கும் போது அளவறிந்து கொடுத்தால் அது வாழ்ற வழியாகும். ஓகே. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நீங்கள் எவ்வளோ மணல் தோன்றீங்களோ அவ்வளோ தண்ணி வரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அறிவு வரும். ஓகே, ரெடியம்மா? உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரே உடையர் மற்றோ. ஒருத்தருக்கு இருக்குங்கிறது ஊக்கம், அது இல்லாதவங்களுக்கு எது இருந்தாலும் அதுக்கு என்ன பயன்?
இங்கே இன்னொரு பெண் குழந்தை திருவள்ளுவர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு 50 திருக்குறள் தெரியுமா? அதனால முதல்ல அவங்க பாட்டு பாடிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூட இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. ஸோ முதல்ல அவங்க பாடிடட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க என்ன திருக்குறள் சொல்கிறாங்கன்னு கேட்போம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. தாரா. தாரா, எந்த கிரேடு படிக்கிறீங்க? நான் கிரேட் படிக்கல, நான் டே கேரில் தான் இருக்கேன். 5 வயது. நல்லா கை தட்டலாமே. 5 வயசு பொண்ணு ஏறி வந்து தமிழில் நான் வந்து ப்ரீகேல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கே கூட சில சமயம் நாங்கள் பேசும்போது ஆங்கிலம் வந்துடுது. சிறப்பு. என்ன பண்ண போகிறீங்க தாரா? பாட போகிறேன். பாடுங்க. சா 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 நிசரி சப்பா மமத தசனி பாப்பா. சா 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 நிசரி சப்பா மமத தசனி பாப்பா. கமத நிசா நிதிசா கமத நிசா கரிசா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடுமையில் கூட ஒரு அழகு. மலர் மட்டுமா அழகு, விழுமில்லை கூட ஒரு அழகு. புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. கமத நிசா நிரிசா கமத நிசா கரிசா. குயிலிசை அது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா? மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா? நதி நடந்தே சென்றிட வழித்தொடை தான் தேவையா? கடல் அலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா? இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமத நிசா நிரிசா கமத நிசா கரிசா. திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க. திருக்குறள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 1330. ப்ரீகே படிக்கிற குழந்தை 1330ன்னு அழகா தமிழ்ல சொல்லுது. மகிழ்ச்சி. யார் எழுதுனதுன்னு தெரியுமா? திருவள்ளுவர். திருவள்ளுவர். சரி, நீங்க சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முற்றை உலகு. கற்க கசடாட கப்பவை கற்றபின் நிற்க அதுக்கு தக. இனிய உளவாக இல்லாத கூறல் கனியப்ப கற்கவது அற்று. அடக்கம் அம்ருள் உயிக்கும் அடங்காமை ஆறியுள் உயித்து விடும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்கும் நலத்தின் மானம் பெரிது. கற்றதனால் ஆயப்பையன் எனக்குள் வாழினான் நற்றார் தொழாரனின். தீனால் சுட்டப்பன் உள்ளாரும் அறாது நவினால் சுட்டுவது. துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயா தூவும் மலை. மலமிசை ஈகிடான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடன் நீண்டுவர் நீண்டார் இல்லானடி சேராதார். ஒழுக்கம் விழப்பம் தரலான் ஒழுக்கம் இன்னும் ஓம்பப்படும். தொற்றனை தூரும் மணக்கினை மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஈன்ற பொழுதின் பைகவுக்கும் தன் மகனை சான்றும் என கேட்ட தாய். அன்பிலா எல்லாம் தம் குறையார் அம்ரையார் எம்பு முடியார் பிறக்கு. யாகாவர் ஆயினும் நகர்க்க கவக்கால் சொகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு.
எப்பொருள் யார்வாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் நன்றி கொண்டார்க்கு மூவின்னும் மூவிலே சேநன்றி கொன்ற மகற்கு. பொறைவாயில் ஆய்ந்தவத்தான் பொய்த்தின் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இருள் சேர் இருவெடியும் சேரா இருவன் பொருசேர் புக பொய்ந்தார் மாட்டு. குரலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார். புரிஞ்சுதா? அந்த மாமா என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுதா? இல்ல. குழலினிது யாழினிது என்பர் தாரா சொல் கேளாதார் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா? சிறப்பு. வாங்க, உங்க பேர் சொல்லிடுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சாரா. சாராவா? என்ன பண்ண போறீங்க? ஆத்திச்சூடி சொல்றீங்களா? சொல்லுங்க. அதிசது திதம்ப ஆறுவது சின்னம் இருவது கதவில் ஈவாறு விளக்கேல் உதியாத திதம்பில் முக்காது கருவிதேல் எண்ணத்த எகிரேல் ஏப்பல் எல்லச்சி ஐயனத்துவன் அப்புறகு ஒழுகு ஒருவது ஒரியல் அவ்வியம் பேசேல். அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல். அக்கம் அக்கம் சுருக்கேல். சுகேல். நன்றி சாரா. வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கருண். நான் 6வது வகுப்பு படிக்கிறேன். நான் ஆடும் நரியும் கதவு சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு கிணற்று இருந்தது. அந்த கிணற்றில் கீழே ஒரு நரி விழுந்தது. அந்த நரி யோசிப்பட்டுச்சு, எப்படி கிணற்றில் கீழே வருது. கொஞ்ச நேரம் இருந்து ஒரு ஆறு வந்தது. அந்த ஆடு கேள்விப்பட்டுச்சு, தண்ணி கீழே எப்படி இருக்குது. நரி சொன்னிச்சு, தண்ணி கீழே ரொம்ப ருசியாக இருக்குது. அப்புறம் ஆடு கீழே கிணற்றில் குதித்தது. அப்புறம் நரியே ஆடு கொம்புல மேலே கிணற்றில் வெளியே வந்தது. அப்புறம் நரியே கேள்வி சொன்னிச்சு ஆடுக்கு, உங்களுக்கு பெரிய கொம்பு இருக்குது, ஆனால் சின்ன மூளை. நன்றாக யோசித்து காரியத்தை செய். நன்றி கருண். உங்க பேரை சொல்லிடுங்க. ஸ்மைரா. ஸ்மைரா. பேரே ரொம்ப ஃபேஷனாக இருக்கு. ஃபேஷனாக இருக்கவங்கலாம் தமிழ் படிக்கிறாங்கன்னா இப்போ நம்மளாம் நிறையா படிக்கணும் இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? கைசமா கைவிசு மித்தவங்கள கைவிசு மிதல தின்னுல கைவிசு சுக்கபூடல கைவிசு கோயில போல கைவிசு கும்பத ப்ரே பண்ணல கைவிசு கைசமா கைவிசு 1 2 3 4 5 1 4 1 4 பரவாயில்ல. வேற பாட்டு தெரியுமா? அம்மா வேற பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அங்கே பார்த்து பாருங்க, அங்கே பாருங்க, அந்த அங்கிள்லாம் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா அம்மா உங்களுக்கு? வேற என்ன பாட்டு? நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பாடுங்க. ஓகே. கைவிசமா கைவிச ஆக்ஷன் நீங்க பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க பண்ணுங்க. ஓகே. கைசமா கைவிசு பிடிச்சிக்கிறேன், நீ ஆக்ஷன் பண்ணு, நீ ஆக்ஷன் மட்டும் பண்ணு. ஓகே. கைவிசு கைவிசு ஓகே. கைவிசமா கைவிசு மிட்டாய் கைக்கு பூர மிட்டாய் வாங்க கைவிசு மிதாத்துல கைவிசு சுக்க போதல கைவிசு கோயில போத கைவிசு கும்பிட்டு கைவிசு கைவிசமா கைவிசு கைவிசமா கைவிசு. நன்றி. வாங்க அடுத்து அஸ்ரித் பாலாஜி.
என்ன பண்ண போறீங்க அர்ஷித் பாலாஜி? கோடாரி கதை சொல்றேன். சரி சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பரவத்தவர் இருந்தாங்க. அந்த பரவத்தவர் ஒரு நாள் மரம் வெட்ட போனாங்க. அந்த மரம் வெட்டுறப்போ அந்த கோடாரி ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் அந்த மரம் வெட்டவர் அழுதாங்க. அப்புறம் அந்த ஆற்றுக்குள்ள ஒரு மகாதேவதை வந்தாங்க. அந்த மகாதேவதை என்ன கேட்டாங்க, என்ன ஆச்சு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, என்னோட ஒரே ஒரு கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு சொன்னாங்க. அப்புறம் அந்த மகாதேவனை ஆற்றுள்ள திரும்ப போயிட்டு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த தங்க கோடாரி கேட்டாங்க, இந்த கோடாரியா ஒன்று கேட்டாங்க. அப்புறம் இல்லை சொன்னாங்க. அப்புறம் திரும்ப ஆட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு ஒன்று வெள்ளி கோடாரி எடுத்தாங்க. அந்த வெள்ளி கோடாரிக்கு அந்த மகாதேவனை அந்த வெள்ளி கோடாரியா கேட்டாங்க. அதுவும் இல்லை சொன்னாங்க. அப்புறம் ஆற்றுல போயிட்டு ஒரு இரும்பு கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க. இதான் ஒன்று கேட்டாங்க. அப்புறம் அதுதான் சொன்னாங்க. அப்புறம் அந்த மகாதேவனை நீ ஹானஸ்டாக இருந்ததால, உண்மையாக இருந்ததால நான் எல்லா கோடாரியும் கொடுக்குறேன். வெள்ளி கோடாரி, இரும்பு கோடாரி, தங்க கோடாரி. அவ்வளோதான். நன்றி சொல்லு. நன்றி. நன்றி. நன்றி நன்றி அர்ஷித். ஹலோ, நன்றி. குழந்தைங்கள்லாம் அழகாக கதை சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க. ஸோ எல்லாமே கேட்டு ரசிச்சிங்க.